என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, அதிமுக 2 தோசை எடுத்துட்டாப்ல, எல்லா ரெண்டையும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்ல. இது ஒரு சனியே, இது ஒரு சனியே, 2 சனியும் சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாப்ல. சனிக்கிழமை கிளம்பிட்டாப்ல. திமுகவை விமர்சிச்சாவே RSS கைக்கூலின்னா RSS திமுக தான். இது எப்படி சொல்றது? பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கொள்கை வேறுபாடு என்ன? நான் தான் ஓடி போய் ஐயா மோடியை போய் பார்த்து வரேன். 3 முறை நிதி ஆயோக்கு வர முடியாது. ஈடி இந்தா ஓடி வாரேன் மோடி அப்படின்னு போனது நானா வர. பக்கத்துல ஐயா சந்திரபாபு நாயுடு வச்சுக்கிட்டு அப்படி இப்படி கையை பிடிச்சி பேசிட்டு இருந்தது யாரு? தங்கச்சி, நான் கேட்கறதுக்கு பரிச்சு. ஐயா இலகணேசன் இறந்துட்டார். அவர் யாரு? பிஜேபியில RSS உறுப்பினர், மூத்த உறுப்பினர், பிஜேபியில ஒரு பெரிய தலைவர். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்கள உறுப்பினரா, நாகாலாந்துக்கு ஆளுநரா இருந்தவர். அவர் இறந்தா அவர் எந்த கட்சி? பாரதிய ஜனதா. அதுக்கு மாலை வச்சு வணக்கம் செலுத்தணும். இங்கே இந்த மாநிலத்தில் ஒரு தலைவர் இருக்காரா இல்லையா, மாமா நயனார் நாகேந்திரன், அவர்கிட்ட கொடுத்து மோடி என்ன சொல்லியிருக்கணும்? ஐயா மோடி பிரதமர், என் சார்பான வணக்கத்தை மலர்மொழி வச்சு நீங்க செஞ்சிருங்க. அது அவருக்கு. இல்ல ஆளுநர் RN ரவி அவங்க ஆளு வச்சிரு. இல்ல தம்பி L முருகன் வணக்கத்தை வச்சிரு. இல்ல அம்மா நிர்மலா சீதாராமன் அவங்க வரலைன்னா ஐயா மூப்பனாருக்கான வணக்க நிகழ்வு 3 நாள் கழிச்சு வந்தாங்க. அப்ப அன்னைக்கு போய் அம்மா நீங்க போய் உங்க ஊரு நீங்க போய் மரியாதை வச்சுட்டு வந்துருங்க, வச்சிருக்கலாம். இல்ல எதிர்கட்சி தலைவர் அவங்க கூட்டணி வச்சிருக்க தலைவர் ஐயா எடப்பாடிட்ட கொடுத்து இந்த மலர் வளையத்தை வச்சு வணக்கத்தை செலுத்துங்கன்னு சொல்லலாம். என் சார்பான வணக்கத்தை இத்தனை வாய்ப்பு இருக்கும்போது நீங்க செலுத்துங்க என்று ஐயா ஸ்டாலின் கொடுத்து செலுத்த சொன்னா யாரு RSS கைக்கூலி? யாரு? இங்க பாருங்க, ஆபரேஷன் சிந்தூர் 1000 கேள்வி கேட்ட நான் யார்ட்டையும் பதில் இல்லை. தீவிரவாதி உள்ள நுழையும் போது 200 கிலோமீட்டர் உள்ள வந்து என்ன எங்க பாருங்க தங்கச்சி, விண்ணூர்தியில பயணிக்கும் போது சாதாரணமா விமானம் ஏறி போகும்போது முன்னாடி திரும்ப இப்படி திரும்ப ஆதார காட்டு அதை நீட்டுன்னு சொல்லி சோதிக்கிறேன். நீ ஒரு பயங்கரவாதி ஆயுதத்தோட பார்டருக்குள்ள நுழையும் போது என்ன பண்ணிட்டு இருந்த? அவன்கிட்ட ஆதார் கேட்காம என்ன பண்ண? அவனை சோதிக்காம என்ன பண்ண? வந்து சுட்டு விளையாடி அவன் காணொலி எடுத்து பேசி போற வரைக்கும் என்ன பண்ண? ஒரு சுற்றுலா தலம் பகல்காம 30,000 பேர் கூடி கலைறாங்க. அவன் வந்து போயிருக்கான். அங்க காவல்துறை இல்லை, துணை அங்க ராணுவம் இல்லை. ஏன் இல்ல? தப்புன்னு சத்தம் கேட்டவன ஏன் வரல? சுட்டுட்டு பண்ண அப்படியே சுத்தி வளைச்சு ரவுண்ட் பண்ணி அவனை தப்பிக்க விடாம ஏன் தாக்கி அடிக்கல? எப்படி தப்பிக்க விட்ட? 10 நாள் கழிச்சு ஆபரேஷன் சிந்தூர்னு போறது கொடுக்குற. யாரு மேல? மக்கள் மேல. சிந்து நதியை உள்ள விட மாட்டேங்கிற. சிந்து நதி ஒண்ணுதான் இந்தியாவுக்குன்னு வருதா? சண்டை போட்டா எல்லாம் போட்டு இந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தினதுக்கு முதல்ல அதை பாராட்டி பேரணி நடத்தின மகான் யாரு? பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களின் முதலமைச்சர் கூட போகல. கொடியை பிடிச்சுக்கிட்டு எல்லா கட்சியும் கூட்டிக்கிட்டு இந்த வீதியில நடந்து போன பெருமகன் யார்? உங்க RSS கைக்கூலி தான். அதுக்கப்புறம் தான் டெல்லி முதல்வரே போனாங்க. ரஷ்யால போய் இந்த நாட்டின் தூதுவரா போய் ஆபரேஷன் சிந்தூர் எங்க நாட்டை பாதுகாக்க இதை விட வழி இல்லை என்று பேசின பெருமகள் யார்? அம்மையார் கனிமொழி. வாய்க்கு வரதெல்லாம் பேசிக்க கூடாது. உன்னை எதிர்த்து பேசினா எந்த கருத்துல எதிர்த்து பேசணுமா பதில் தான் சொல்லணும். RSS கைக்கூலி. விஜய் எடுத்து பேசினா திமுக கைக்கூலி, திமுக எடுத்து பார்த்தா RSS கைக்கூலி. உங்களை ஓடிக்காம எங்க பாரு சேட்டை தானே. அதெல்லாம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல ஆண்மை இருந்தா, வலு இருந்தா, கருத்தியல் வலிமையானவன் இருந்தா தர்க்கம் செய்யி. இதே பிஜேபியோட கூட்டணி வைக்கும் போது, திமுகவோட கூட்டணி வைக்கும் போது இதே இதுல எங்க அண்ணன் MLA வரந்தாரா இல்லையா பிஜேபி கூட்டணியோட? அப்புறம் தங்கச்சி பிஜேபி RSS தாய் கழகம் ஜனசங்கோட கூட்டணி வச்சவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க எங்கள பேசுவாங்க கைக்கூலி குய்க்கூலி பொய்கோழி பயிலு வேலை. அவனா ஒன்று தர்க்கம் பண்ண முடியல. இது RSS கைக்கூலி, இங்க பரிவாரி கும்பல், சனாதன சங்கிகள், RSS கைக்கூலிகள். இதை விட்டா வேற ஏதாவது பேசுங்கப்பா.
வேற ஏதாவது பேசுங்க. தீண்டத்தகாத மாதம், திராவிட மாதம்னா இந்த பீடை மாதம்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த இளவு மாதம் தீண்டத்தகாத மாதம். எங்களை போய் நீ எதையோ விடு, கர்மத்தை கூட்டு காலண்டர் அந்த ஒரு மாசத்தை மொத்தமா கிளி தூர போட்டு வேற ஏதாவது சொல்லுப்பா, வேற ஏதாவது கேளுப்பா. உருப்படியா அதான் காலையிலேயே என்ன நான் ரொம்ப தூரம் வேற பயணிச்சு போகணும் தர்மபுரிக்கு. அவரு சொல்லவே இல்லையே, நீங்க அவருக்கு பதிலா நீங்க பேசுவீங்க. மாற்றத்தை எதுல மாற்றத்தை? அதே இங்க பாருங்க, அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, அதிமுக 2 தோசை எடுத்துட்டாப்ல, எல்லாரும் 2ஐயும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்ல. இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல. இதுல என்ன மாற்றம் வருது? இது ஒரு சனியே, இது ஒரு சனியே, 2 சனியும் சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாங்க. சனிக்கிழமை கிளம்பிட்டாங்க. ஏன்னா நீங்க என்ன இதுல மாற்றம்ங்கிற சொல்லையே அவர் சொல்லலையே. நீங்களா மாற்றம் 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 எதில் இருந்து மாற்றம், எப்படிப்பட்ட மாற்றம், எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிர்வாகத்துல எப்படி எப்படி இப்படி மாற்றம். கல்வி இப்படி இருக்கு, இப்படி மாத்துறேன். மருத்துவம் இப்படி இருக்கு, இப்படி மாத்துறேன். அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. மாற்றம்னா என்ன? அது அவர் சொல்லவே இல்லை. நாங்க மாற்றம் கட்டுறோம்ல, அவரே சொல்லிட்டாரு. அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம், நாங்க ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். இதுவரை ஒரு பாயிண்ட்டுக்கும் இல்ல, 2 பாயிண்ட்டுக்கு பேசுறாப்புல. நாளைக்கு வந்து கரூர் பேசி நாமக்கல் 2 பாயிண்ட். அதான் அவருடைய பாயிண்ட். பாயிண்ட்னா என்ன? நாங்க சாத்தியம் இல்லாததை பேச மாட்டோம் அப்படின்னு. சாத்தியத்தை தான் பேசுவோம். எது சாத்தியம்? அவருக்கு சொல்லிக் கொடுங்க. எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை, தேவையிலிருந்து தான் பிறக்குது. சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தான் சாதனை. சாதாரணமான மக்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பதற்கு பேர் தான் புரட்சி. அதுதான் முயற்சி, அதுதான் ட்ரீம், அதுதான் கனவு. அது சொல்லிக் கொடுக்கணும். அவர் அதெல்லாம் சொன்னா கத்துக்கிற கேட்கிற மாதிரி இல்ல. அண்ணன் சொல்றாரு, என்னமோ சொல்றாரு கேப்பம்ட்டு விமர்சிக்கிறாரு. இது விமர்சிக்கிறது இல்ல. இப்ப சரி விட்டுருவோம். நானு 2010 கட்சி ஆரம்பிச்சேன். இப்ப 26 வரைக்கும் வந்து 26 தேர்தலில் நிக்க போறேன். எனக்கு என்ன ஆட்சி 5 வருஷம் கொடுத்து நான் அதை அழிச்சேனா, நாட்டை கொள்ளையடிச்சேனா, ஊழல் லஞ்சத்துல ஊறி தெளிச்சனா, மலையை வெட்டினா, மணல் அள்ளனா, கொலை பண்ணனா, கொள்ளையடிச்சனா, என்ன செஞ்சேன்? என்னை எதுக்கு எல்லாரும் விமர்சிக்கணும் சொல்லு? அதிகாரத்துல இருக்கிறவன், அநியாயம் செய்யறவன், ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைக்கிறவன், வளத்தை சுரண்டி கொள்ளையடிக்கிற கொடுக்கிறவனை பேசாது, எந்த விமர்சனம் வைக்காது. இதையெல்லாம் தடுக்க போராடுற எங்கள் மேல விமர்சனம் வைக்க காரணம் என்ன? எல்லாரும் எதிர்க்கிறாங்கல்ல, காரணம் என்ன? நாங்களே அதை பொருள்படுத்துறது இல்ல. ஏன்னா விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளையும் அவமானங்களையும் கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. அந்த தத்துவத்தை கற்ற பிள்ளைகள். ஏதோ போய என்னை விமர்சிக்கிறது உன் வேலை, உனக்கும் சேர்த்து போராட வேண்டியது என் வேலை, அவ்வளவுதான். நாங்க ஏற்றுக்கொண்ட கோட்பாடு விமர்சனத்தை உரமாக்கு, அதன் லட்சியத்தை மரமாக்கு. வேர்க்காம விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாம வளர முடியாது. விமர்சிக்கிறவன் என்னை பார்த்து பயப்படுறான், இவன் அதிகமா விமர்சிக்கிறான், ரொம்ப பயப்படுறான். அவ்வளவுதானே. கேட்கறதுக்கு பதில் தான் சொல்லணும். அது ஒண்ணு இல்லை. என் தம்பியை வாழ்த்துறேன். அவர் பயணங்களுக்கு மழை இடையூறு இல்லாம அவருக்கு உதவணும், சந்திக்கட்டும். அதுல ஒண்ணும் இல்லை. அது அவர் விருப்பம், அவர் கட்சி, அவர் எப்படி கையாளணும்னு நினைக்கிறாரோ அது. இதெல்லாம் ஒண்ணு. அது அவர் தானே அதை முடிவு செஞ்சுக்கணும். அது ஒன்றும் பேச முடியாது. வேற ஏதாவது என் தங்கச்சிட்ட கேட்கிறேன். பரப்புரை சரி, பிரச்சாரங்கிறிய, நான் பரப்புரைங்கிறேன். என்ன பரப்புரை செய்யறாங்க? சொன்னார்களே செஞ்சார்களா? சொன்னார்களே செஞ்சார்களா? செய்வீர்களா? இப்ப எங்க ஊர்ல தண்டல்காரன் ராஜாதி ராஜ ராஜ மார்க்கண்ட வருகிறார் அப்படின்னு இப்ப வந்து இங்கே இந்த இடத்தில் தொடர் வண்டி விடுகிறவர்களை விட்டார்களா? அங்கே வந்து அதை செய்தவர்களை செஞ்சார்களா? கோர்ட்ல தங்கச்சி, இது பரப்புரைன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் ஒரு பரப்புரைன்னு நினைக்கிறீங்க?
மக்களின் வழியை மனதிலிருந்து ஒருத்தர் மொழியில் எடுத்து பேச முடியல அப்படின்னா என்ன? ஒரு வீட்டு பாடம்னு ஒண்ணு இல்லையா? ஐயா ஸ்டாலின் எவ்வளவு காலமா அரசியல் இருக்காங்க, துணை முதல்வராக இருந்திருக்காங்க, முதல்வராயிட்டாங்க. நிறைய பேர் அவருக்கு தரவுகள் எடுத்து கொடுக்க ஆள் இருக்கு, கூட உதவியாளர். ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய செயலாளர் இருந்து, மாவட்ட செயலாளர் இருந்து, பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து, முதல்வராக வந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இருக்காங்க, கூடவே ஆள் இருக்கு. இப்ப எந்த ஊருக்கு போறோம்? கரூருக்கா? கரூர்ல என்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன தொகுதியில் என்னென்ன பிரச்சனை கொடுங்க. அந்த தரவுகளை ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் தான் பேசுறீங்க. அதை நினைவில் வச்சு பேச முடியலன்னா உங்களுக்கும் மக்களுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு? இப்ப இவ்வளவு காலம் அதிகாரத்தில் இருக்கும்போது எந்தெந்த இடத்துல என்னென்ன இடத்துல மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் கூட தெரியாம நீங்க எங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. என்னதங்கச்சி பரிச்சயவாத மனத்துல வச்சு எழுதணும், பார்த்து தான் எழுதுவேன் அடம் பிடிச்சிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம். அவ்வளவு மக்கு மாணவர்களுக்கு இங்க மதிப்பெண் கிடையாது. பார்த்து படிக்கும் போதே அது மண்ணரிப்பா மீனரிப்பா, அது நீடாமங்கலமா பீடாமங்கலமா, ரொம்ப கஷ்டம். நான் உண்மையிலே வெக்கப்படுறேன். ஒன்னு என் முன்னோர்கள் காலத்துல பிறந்து செத்து இருக்கணும், இல்லைன்னா காக்க குருவி நாய் நிறையா வந்தாலும் 4 வீட்டுல நக்கியாவது செத்து இருந்திருக்கலாம். மானங்கட்ட இந்த இனக்கூட்டத்தில் பிறந்ததுக்கு வெக்கப்படுறேன். அதுல இந்த பாருங்க, இவங்க எல்லாம் பார்த்த வேலைதான். எதுக்கு இந்த இனத்துக்கு ஒரு விடுதலை, ஒரு நாடு? எப்படியோ பிச்சு எடுத்து சேர்த்துட்டு போங்கடான்னு போயிருந்திருக்கலாம். உசி பேத்தி ரணகலமை கைப்புள்ள கதையா நாங்க அடி வாங்கி தருவோம். வாங்கிட்டு இருக்கோம். வேற என்னடா? வேற ஏதாவது கேள்வி? விடியல் மீட்ல போட்டாங்களா? ஓட்டுக்கு 1000 ரூபா எடுத்து வாங்கி கொடுத்தாங்க. ஏன் என்ன எனக்கு என்ன? எப்ப அவங்களுக்கு வேலை இல்லை, நிறைய நேரம் இருக்கு. எனக்கு நேரம் இல்லை, நிறைய வேலை இருக்கு. கொஞ்சோண்டு மூளை, நிறைய வேலை. புரியுதா உனக்கு? என்னை விட்டு நான் ஊரை சுத்தி பார்க்கவில்லை, ஊரை மாத்தி விட்டுறணும்னு நினைக்கிறேன், ஊரை மாத்தணும்னு நினைக்கிறேன். ஆட்சி மாற்றத்திற்கு வரல, நான் ஆட்சி முறையை மாற்றத்துக்கு வந்திருக்கேன். புரியுதா? வேற நாம் தமிழர் கட்சி இந்த முறை கூட்டணி வைக்கும், கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கு சொல்லி அந்த மாதிரி கூட்டணிக்கான பேச்சு இரு. நீ என் தம்பி மட்டும் பிப்ரவரி வரைக்கும் போறாரு, நானும் பிப்ரவரி 7 வரைக்கும் மாநாடு வரைக்கும் என்னை விடு. நீ சொல்லு, வைக்கதான் வேணாவா? நான் வைக்கிறேன்னா தனியா நிக்கிறதானே உங்க பலம். எதற்காக கூட்டணிக்கு போகிறீர்கள் என்று. இல்லைன்னா கூட்டணி வைக்காம எத்தனை நாளைக்கு நீங்க இப்படியே தனியா நின்று போராடுவீர்கள்? உங்க தொண்டர்கள் சோர்ந்து விட மாட்டார்களா? டேய், ஒண்ணு இப்படி பேசுனா இப்படி பேசுறீ, இப்படி பேசுனா இப்படி பேசுறிய, நான் என்னதான் செய்ய? சொல்லு, நான் கூட்டணி வைக்கவா? சொல்லு, நீ சொல்லு, வைக்கவா? ஆனர், உங்களுக்கு தெரியாத ஒரு ஆனர், நீங்க ஏதோ அதுல பார்த்து அத சரியோ அதை பண்ணி விடுங்க. அதான் சாலி வரும், அதானே? சரி, நன்றி, வணக்கம்.